உறுதித்தன்மையை இழந்து எலும்புக்கூடாய் காட்சியளிக்கும் மின்கம்பங்கள் இன்றோ நாளையோ என விபரீதத்தை ஏற்படுத்த காத்திருக்கும் அபாயம். இதனால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அச்சத்துடனேயே வாழ்ந்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த முதியோர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்ன வெண்மணி கிராமத்தில் பெருமாள் சரஸ்வதி தம்பதியினர் அவர்களுடைய 2 மகன்கள் மற்றும் பேரன் பேத்திகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது வீட்டின் பக்கத்தில் அமைந்துள்ள டிரான்ஸ்பார்மர் சுமார் 25 ஆண்டு காலமாக பராமரிப்பின்றி இருப்பதால் அதன் உறுதித்தன்மையை இழந்து எப்போது வேண்டுமானாலும் விபத்தை ஏற்படுத்தும் அபாயத்தில் காணப்படுகிறது. இந்த டிரான்ஸ்பார்மரை மாற்றி அமைக்க துறை சார்ந்த அதிகாரிகள், பஞ்சாயத்து தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரிடமும் மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். கம்பம் ஃபுல்லாவே துப்பு ஏறி வெறும் அந்த கம்பி மட்டும்தான் இருக்கு. இப்போ வர பருவமழை அந்த மழை காலங்கள்னால காற்று அடிச்சதுன்னா கண்டிப்பாக கீழே விழுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, 100% இருக்கு. தற்போது பருவமழை காரணமாக சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்து இரும்பு கம்பி வெளியே தெரிவதால் மாவட்ட நிர்வாகம் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த டிரான்ஸ்பார்மரை வேறு இடத்திற்கு மாற்றி எந்த ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். நாங்கள் சொல்லி வரவங்க கிட்டலாம் சொல்லி பார்க்குறோம், அவங்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். எந்த நடவடிக்கையும் வர மாட்டேன் சார். எங்களுக்கு எந்த நேரம் விழுமோ, எந்த நேரம் போகுமோ, எந்த நேரம் கம்பம் விழுமோ, கிச்சனி விழுமோ, கரண்ட் அத்துன்னு விழுமோ நாங்கள் பேஜிங்க சார். காற்று மழை வச்சா உள்ளே வர முடியாது, லோல் பட்டு கிடக்கும்.